மஞ்சுமல் பாய்ஸ், முனாக்கே, கண்மணி, அன்போடு காதலன், இந்த ஒரு 3 வார்த்தை தான் நம்ம வந்து ஒரு 20 நாளா கேட்டுட்டே இருக்கோம். வேற ஒரு மொழி படம் நம்ம தமிழ்நாட்டுல இவ்வளவு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நம்ம யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல நைட்டு எல்லாரும் தூங்குறாங்க. தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஓட்டு வீட்டுல மேல உள்ள ஓடு ஃபுல்லா பிரிச்சு கிடக்கு. அந்த ஓட்டை பிரிச்சு கிடக்கும் போது என்னடா ஓடு பிரிச்சு கிடக்கு, என்ன இருக்கும், சரி திருடன் தான் உள்ள பூந்துப்பான்னு சொல்லி வீட்டை உடச்சு பார்த்தா அவங்க கன்ஃபார்ம் பண்ண மாதிரி உள்ள திருடன். காலையில ஒரு 3 மணி போல நம்ம திருடன பொருளாம் கொண்டு போனோம்னா யாருக்கும் எந்த சந்தேகம் வராது, மக்கள் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்னா, காதுல ஹெட்செட் போட்டுட்டு இளையராஜா சாங் கேட்டுட்டு அசதியில தூங்கிட்டான். ஸோ ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு போலான்னு நினைச்சவன் இவ்வளவு நேரம் வந்து தூங்கிட்டான். அதுக்கு காரணம் இளையராஜா. ஏன்னா நம்ம எங்க இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத மெய் மறந்து அவரோட இசையில மூழ்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா தான். ஸோ 80s 90sல கொடிகட்டி இசையில வந்து கொடிகட்டி பிறந்தவர் யாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இளையராஜா. அவர்கிட்ட வந்து ஒரு கேவலமான படத்தை எடுத்து கொடுத்தா கூட அந்த படத்தை வந்து அவரோட இசையினால வேற லெவல் ஹிட் ஆக்குவாரு. ஸோ இது வந்து உண்மையாவே நடந்திருக்கு. ஒருத்தவர் அவர் பொண்டாட்டியோட தாலி செயினை அடமானம் வச்சு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. சரி, படத்தை போட்டு பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் குப்பை, படத்துல ஒண்ணுமே இல்லை. அதோட அவருக்கு தோண ஒரே ஐடியா, இதை எடுத்துட்டு நம்ம இளையராஜா கிட்ட போவோம், அவர் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவலமான ஒரு படத்தை தூக்கிட்டு போய் இளையராஜா கையில கொடுக்குறாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. காரணம் வந்து அவரோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக். கரெக்டா அந்த படம் பேரு என்னன்னு தெரியல, ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காலத்துல வந்து படங்கள்லாம் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த படத்துல வந்து இளையராஜா மியூசிக் போட்டிருக்காரா, கவுண்டமணி செஞ்சுட்டு இருப்பாங்களா, இதுதான். ஏன்னா அந்த காலத்துல வந்து இசை காமெடி ரெண்டுக்கும் தான் படத்தை பார்க்கறதுக்கு வந்து அதிகமா வந்து தியேட்டருக்கே வந்து போவாங்க மக்கள். ஸோ அவர் வந்து எப்போ போட்ட ஒரு மியூசிக் வந்து இப்போ வந்து ஒரு படத்தையே தூக்கி நிப்பாட்டி இருக்கு. ஸோ இவரோட பாட்டை வந்து இடையில வந்து நிறைய பேர் வந்து நிறைய படத்துல வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த கப்பல் படத்துல வந்து சங்கர் ப்ரொடக்ஷன், அதுல வந்து எப்படின்னா நான் ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அந்த மாதிரி பாட்டு. அப்புறம் இந்த 96 படத்துல வந்து இந்த சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டு, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதே மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்த கண்மணி அன்போடு காதலன் பாட்டு மட்டும் இல்லைன்னா அந்த படத்தோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நினைச்சு பாருங்க. படம் ஃபுல்லா நல்ல ஃபீலிங்கா கொண்டு வந்தாலும் அந்த ஃபீலிங் அப்படியே வேற லெவல்ல ஹைப்ல கொண்டு போறது இந்த சாங் மட்டும்தான். மஞ்சுமல் பாய்ஸ்க்கு வந்து இவர் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரா இல்லையான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டர் வந்து இளையராஜா கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து பேசிட்டாரு. ஏன்னா வந்து சார் உங்க பாட்டை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு வந்து அந்த என்ன சொல்லியிருக்காங்க, என் பாட்டை எவன் யூஸ் பண்றான், நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லாம இந்த பாட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இளையராஜா வந்து அப்ப எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம், அதை விட்டுட்டு அப்ப போட்ட பாட்டுக்கெல்லாம் இப்ப கண்டவனுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து சம்பாதிக்கிறதுல என்னன்னு தெரியல. சில பேருக்கு இளையராஜாவோட ஆட்டிடியூடே பிடிக்காது. அது காரணம் என்னன்னா அவர் ரொம்ப ஒரு அடமெண்டான ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சில பேருக்கு பிடிக்காது. ஒருவேளை ஒரு இசை ஞானி அப்படின்றனால அப்படி அவருக்கு ஃபீல் பண்றாரா என்னன்னு தெரியல. நீங்க வந்து இந்த இவரோட கேரக்டர், இவர் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது, இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், நான் நதிரன். நம்ம சூப்பரான இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.